எங்க அம்மா வீட்டுக்கு போறோமே. பிரணேஷ் பாருங்களா எவ்வளவு ஹாப்பியா இருக்கான்னு. பிரணேஷ்க்கு ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. சோ பிரணேஷையும் பிரணீதாவையும் வந்து எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். கார்ல ஏந்து பிரணேஷும் பிரணீதாவும் அவங்க கொல்லுப்பாட்டி கூட உக்காந்துட்டாங்க. எங்க மாமியார் வந்து முன்னாடி உக்காந்துட்டாங்க. இங்க இருந்து கிளம்பிட்டோம். மேடம் கார் ஏனதுல இருந்து சும்மாவே இல்ல. அவங்க அண்ணன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்தா, அப்புறம் அவங்க கொல்லுப்பாட்டி கூட கொஞ்ச நேரம் விளையாண்டா, அப்புறம் ஃப்ரண்ட்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தா, கடைசியா அவங்க அப்பா கிட்ட ஏறி உட்காந்துக்கிட்டா. போற வரைக்கும் இதே ராவடி பண்ணிட்டா. எங்க அம்மா வீடு வந்துருச்சு. பிரணீதா உடனே அவங்க கிட்ட போயிட்டா. என்ன ஒரு கொஞ்சல். அங்க போனது 2 பேத்துக்கும் ஸ்நாக்ஸா வாங்கி வச்சிருந்தாங்கப்பா. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலா நாங்க போயிட்டு வரோம் பாய்ன்னு சொன்னோம்னா பிரணீதா கொஞ்சம் கூட யோசிக்காம பாய் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. பிரணேஷ் பாய். அங்க பாரு கண்டுக்கு கூட. எங்க மாமியாரி பிரணேஷ் பிரணீதாவோட சேர்த்து எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கே, அதனால நாங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம். பிரணி பாய்.